யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு புரியல. நீ வாங்கி போட்டதை வச்சு எனக்கு தலை பிச்சுக்குது. இது எப்படி கொடுக்க போற? அதெல்லாம் யோசிச்சா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் பிளான் போட்டு தானே வாங்கியிருக்கேன். ஆனா எனக்கு தெரியும் நீங்க எல்லாத்தையும் கரெக்டா கொடுத்துருவேன். எப்படி கொடுப்ப எனக்கு புரியல. ஆயா தாத்தாக்கு நான் ஸ்பெஷலாலாம் எதுவுமே வாங்கல. அந்த வீட்டுக்குன்னு வாங்கினேன். சோ அந்த வீட்டுக்கு நான் 2 பொருளா வாங்கினேன். அதான் 2 ஆயா தாத்தா கிட்ட தனித்தனியா கொடுத்துடுவேன். சோ அது அந்த வீட்டுல வைக்கிற மாதிரி. சோ இந்த நாட்டோட ஒரு விஷயம் அந்த வீட்டுல இருக்க மாதிரி இருக்கட்டும். அவங்களுக்கு பர்சனலா என்ன கொடுக்கறது? அதுக்கப்புறம் சுகர் ஃப்ரீ சாக்லேட்ஸ் வாங்கினேன். அது ஊருக்கும் அதுக்கப்புறம் சின்ன மாமாக்கு. அவர் தான் ஓவர் ஹெல்த் கான்சியஸ் ஆச்சு. சோ அவருக்கு அதை தாண்டி எப்பவுமே நீங்க வாங்கி தர தைலம்ஸ், ஸ்ப்ரேஸ், அதெல்லாம் ஸ்ப்ரே வந்து நீங்க எப்படின்னா அந்த மொக்க ஸ்மெல் இல்லாம கொஞ்சம் பெட்டரா பார்த்து வாங்கினேன். அவ்வளவுதான். நாங்க வாங்கி கொடுத்த ஸ்ப்ரே எல்லாம் முட்டையா இருந்ததுன்னு சொல்றேன். சரி, இன்னைக்கு நான் வாங்கின ஸ்ப்ரேயோட ஸ்மெல் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அதை மட்டும் ஒரு மாதிரி கியூட்டா நல்லாதான் இருந்துச்சு அந்த ஸ்மெல். இது இன்னும் ஒரு நாள் இருக்கு. அது இப்பதான் இருக்கு. இருந்துங்க பிரயோஜனம். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் கேட்கல. டீசெண்டா 1 வேர்ட்ல பதில் சொல்லுங்க. நல்லாதான் இருந்துச்சு. ஆனா நீங்க வாங்குறது அப்படி இருக்காது, கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கும். டேய், எங்க இப்படி மொக்கன்னு சொல்றது நியாயமா? அதே மாதிரி எங்ககிட்ட சொல்லியிருந்தா நாங்களும் இதே மாதிரி பார்த்து பார்த்து வாங்கிருப்போம்ல. நீ பார்த்து பார்த்து வாங்கின மாதிரி இப்படிலாம் வாங்கணும்னு எங்களுக்கு ஒரு வாட்டியா சொன்னியா? எங்களுக்கு அது தெரியவே தெரியாது. இப்படிதான் வாங்கணும். இத்தனை வருஷம் இருந்தோம். எங்களுக்கு என்ன தோணுதோ எதை பாக்குறோமோ அதை அள்ளி போட்டோம். முதல் முறையா இப்படி வாங்கணும், இப்படிதான் வாங்கணும்ன்றத எங்களுக்கு கத்துக்கிட்டதே இருந்தா. அதுவும் நாங்க இருந்து கிளம்புற டைம்ல ரொம்ப சந்தோஷம்.